ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் காளான் வச்சு மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரிசி கழுவின தண்ணியில் போட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா காளான் மேலே ஒட்டி இருக்கிற அந்த குட்டி குட்டி கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். அப்படி இல்லைன்னா கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த காளானை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலுமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த காளானில் உள்ள தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கையால் எடுத்தாலே சூப்பராக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளீனான பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியுமே ஒரு தடவை காளானை நல்லா வாஷ் பண்ணி வெளியே எடுத்துக்க போகிறேன். காளான் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளானையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிரேவி தாளித்து விடுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு சின்ன சைஸில் 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 2 மடங்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காளான் நல்லா தண்ணி விட்டு ஒரு பாதி அளவு வெந்து வரட்டும். அதுக்கு இடையில ஒரு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, ஒரு சின்ன கல்பாசி அதை சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், கசகசா, மிளகு, இது கூட 1 ஸ்பூன் நிலக்கடலை, பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காளானுமே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி எல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் பயப்படாமல் தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம கசகசா, நிலக்கடலை, பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கிரேவி நல்லாவே கெட்டியாகி வந்துடும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கிரேவியுமே நல்லா தளன்னு சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுறலாம். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2-3 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் கறி டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.